ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? இனியா சுதாகர்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதனால் சுதாகர் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதே நேரத்தில் பாக்கியா குடும்பத்துக்குள்ளே ஈஸ்வரி குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் பாக்கியா முக்கிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது என்னங்கிறத பற்றி பார்க்கலாமா? ஆரம்பத்தில் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது ரவடிகள் வழக்கம் போல் பஞ்சாயத்து செஞ்சிட்ருக்காங்க. எங்களுக்கு முட்டை வேணும், தோசை வேணும்னு பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க. பாக்கியா அமைதியாகவே எல்லாத்தையும் செய்கிறாங்க. கடைசியில் அவர்களிடம் பில்லை கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கு பில்லை எடுத்து கொடுக்குறாங்க பாக்கியா. இவ்வளவு காசா? இப்போ இல்லை, கணக்கில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதனால் செல்வி கோவப்படுறாங்க. அதுக்கு சரி, இன்னைக்கு குடிச்சிட்டு எதுவும் பஞ்சாயத்து பண்ணலையே, சந்தோஷம் அப்படின்ட்டு சந்தோஷப்படுவான்னு சொல்லி பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க. போனால் போகட்டும்னு சொல்லி பாக்கியா சொல்லிவிட்டு மறுபக்கத்தில் எழிலும் ஈஸ்வரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது எழில் குழந்தையால் இரவு முழுக்க சரியாக தூங்க முடியல. அதனால் புரிஞ்சுக்காம எழில் ஜெனி வேலையை செய்யலைன்னு கோவப்படுறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தான் சரியா அப்படின்னு சொல்லி, அவள் வீட்டில் இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி செலியன்கிட்ட ஏற்றி விட்டுட்டுருக்குறாங்க. அடுத்து பாக்கியா வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி, உன்னால் வீட்டில் சண்டை வரப்போகுது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எழில் என் பொண்டாட்டி மட்டும்தான் வேலை செய்யறான்னு கோவப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்ணுறது, அதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா பதிலுக்கு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பாக்கியா வீட்டுக்கு வேலை பார்ப்பதற்காக ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு சம்பளம் யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, வீட்டு செலவையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு என் பசங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, அதனால் அவங்களே பார்த்துக்குவாங்க, எழிலும் செலியனுமே இந்த சம்பளத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி, நீ வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்னு பார்த்தா நீ வேலைக்கு ஆள் வச்சுருக்க, வீட்டு வேலையை அவங்க பார்த்துக்கிட்டா என்னை யார் பார்த்துக்கிறது, என்னுடைய பேர பசங்களை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு கோவமாக கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பாக்கியா, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு அமிர்தாகிட்டையும் ஜெலிகிட்டையும் கேட்குறாங்க. அதுக்கு 2 மருமகளும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பாக்கியா அங்கேருந்து கிளம்புறாங்க. மறுபக்கம் பார்த்திங்கன்னா பாக்கியா ஹோட்டலில் சாப்பாடு பரிமாறி கொண்டு இருக்கிறாங்க. எல்லோரும் சாப்பாடு கொடுத்ததும் ஒருவர் வர்றாங்க. அவருக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. கொண்டுட்டு வந்த சாப்பாடெல்லாம் இன்றைக்கி தீர்ந்துருச்சு, எக்ஸ்ட்ரா சாப்பாடு கூட போட்டிருக்குறோம் அப்படின்னு சொல்லி பாக்கியா செல்வியும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.